66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மனித இனம் உருவாகாத காலம் அது. பூமி இப்போ இருக்கிற மாரி இல்லாம ரொம்பவே பசுமையாவும், அழகாவும் இருக்கு. உங்க கதை இங்க தான் தொடங்குது. ஒரு எரிமலைக்கு பக்கத்துல பறந்து விரிந்த பள்ளத்தாக்குல உங்களோட கூறு இருக்கு. முட்டைகள் ஒவ்வொன்னும் 16 இன்ச்சு சைஸ்ல தண்ணி கேன் கணக்கா இருக்கு. நீங்க இதுக்குள்ள தான் இருக்கீங்க. இல்ல, இது. சில மாதங்கள்லயே வெளியே வர போறீங்க. பொதுவா உங்க வகை டைனோசர்கள் பறவைகள் மாரி அடை காக்குறது இல்ல. சூரிய வெளிச்சமும் பூமியோட வெப்பமும் உங்களுக்கு தேவையான கரகரப்ப குடுக்குது. சரியா 5 மாசம் 23 நாட்களுக்கு அப்புறம் நீங்க முட்டையிலிருந்து வெளியே வரீங்க. வெல்கம் டு கார்ட்டூன் 11. நீங்க ஒரு டீரெக்ஸ் வகை டைனோசர். உங்க இனத்த பத்தி சொல்லணும்னா மெசசோயிக் ஈரால வாழ்ந்த எல்லா விலங்குகளை விடவும் ரொம்பவே வலிமையான, ஆபத்தான, ஈவு இரக்கமில்லாத ஒரு வேட்டை மிருகம். அதோட முட்டைகளை அடகாக்கிறது, குட்டிகளுக்கு பால் குடுக்கறது, குளிப்பாட்டி ஜட்டி போட்டு விடுறதுன்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஒரு தாயோட அதிகபட்ச பாசமே குழியில முட்டை போட்டு மண்ணை தள்ளி மூடுறது மட்டும்தான். உங்க தாய் அதை கூட பண்ணல. அம்மனி அவ்வளோ பிஸியா இருந்திருக்காங்க. கூட்ட விட்டு வெளியே வந்த நீங்க முதல் வேலையா காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பல வகையான டைனோசர்கள் எந்த சண்டை சச்சரவும் இல்லாம வானத்தை போல அனந்தம்பிகள் மாதிரி ரொம்பவே ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்கு. அதுதான் உங்க அம்மா. நீங்க பிறந்து சில மணி நேரங்கள் தான் ஆகுது. ஆனாலும் நீங்க ஒரு வளர்ந்த வான்கோழியை விட பெருசா இருக்கீங்க. கூட்டுல இருக்கிற மத்த முட்டைகள் பொறிக்குது. நீங்க மெதுவா உணவு தேட ஆரம்பிக்கிறீங்க. பொதுவா காட்டுல இருக்கிற எல்லாமே உங்க உணவு பட்டியல்ல இருக்கு. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா சின்னதா தான் தெரியும். அது போற சாணி சைஸ் கூட நீ இல்ல. பறக்கிற பூச்சிகள், ஊர்ந்து போற பல்லிகள், சின்ன வகை டைனோசர் குட்டிகள், அதோட நிறைய கரப்பாம்பூச்சிகளும் சாப்பிட கிடைக்குது. காட்டுல வேட்டை மிருகங்கள் அதிகமா இருக்கிறதால ஏராளமான மிச்ச மீதிகளும் இறந்து போன விலங்குகளும் சாப்பிட கிடைக்குது. சில நாட்கள்லயே உங்க உடல் நல்ல வளர்ச்சி அடையுது. உங்களோட உணர்வுகள் கூர்மையாகுது. அதோட வாசனை நுகர்வு திறனும் ரொம்பவே அதிகமா இருக்கு. பல மாதங்கள் சின்ன விலங்குகளை வேட்டையாடுறீங்க. மிச்சம் மீதி கிடைக்கிறத சாப்பிடுறீங்க. ஆள் இல்லாத கூட்டுல ஆட்டைய போடுறீங்க. இப்போ உங்களுக்கு 1 வயசு ஆச்சு. முன்ன விட ரொம்பவே வலிமையா உணர்றீங்க. உங்க உடல் பல மடங்கு வளர்ந்திருக்கிறதால அதிகமான உணவு உங்களுக்கு தேவைப்படுது. உங்க கண்ணுல ஒரு பாராசோரஸ் குட்டி தென்படுது. இதுங்க ரொம்பவே வேகமா ஓடக்கூடியது. அதோட எப்பவும் கூட்டமா தான் மேயும். அனிமேஷன் பண்ண வக்கீல்ல, அதனால தனியா மேயுது. நீங்க மெதுவா கிட்ட நெருங்குறீங்க. ஆனா நீங்க தாக்க வரத உணர்ந்த அது அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்குது. நீங்களும் முழு வேகத்துல துரத்துறீங்க. ஆனாலும் அதோட வேகத்துக்கு உங்களால ஓட முடியல. மெதுவா உங்க வேகம் குறையுது. உங்க இரை உங்க பார்வைய விட்டு மறையுது. நீங்க ரொம்பவே களைச்சு போயிட்டீங்க. அதிகமா மூச்சு வாங்கி தொண்டை வறண்டு போகுது.